எல்லாரும் ராஜராஜனை அவங்கவுங்க சாதிங்கிறாங்க. என் பங்குக்கு நானும் சொல்றேன், அவர் முஸ்லீம், நானும் சொல்லணுமா இல்லையா? என்னடா அது, எவ்வளோ பெரிய உலகாண்ட பேரரசன், என்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கான், 3 அடி அஸ்திவாரத்தில் 1,80,000 டன்னை தாங்குற அளவுக்கு த ஓல்டு ஏன்சியன்ட் த கிரேட் ஆர்கிடெக்சரோட ஆள்றாவன் ராஜராஜன். சும்மா கொண்டு வந்து ஏன் ஆளு ஓ ஆளு ஆள்ட்டு மொத்தத்தில் தமிழ் ஆள்றாவன். அன்பான உறவுகளே, இப்படி ஒரு தலைப்பை வைப்பதற்கு இந்திய ஒன்றிய நிலப்பரப்பிலே ஒரே ஒருவனுக்குத்தான் அது குறித்து பார்வையும் அறிவும் இருக்கிறது. அது அண்ணன் செந்தமிழ் சீமான் தான். வாழுகின்ற பூமியா வணங்குகின்ற சாமியா என்று ஐநா மன்றத்தின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஐயா ஆந்தனி குட்ரோஸ் சொல்கிறார். ஐபிசியின் 6வது அறிக்கை சொல்கிறது, காலநிலை மாற்றத்து பன்னாட்டுக்கான குழு சொல்கிறது, காலநிலை மாற்றம் என்ற நரகத்தை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. காலநிலை என்ற ஒரு பேரழிவை உருவாக்கக்கூடிய ஒரு நரகத்தை நோக்கி இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்கிறார். அதைத்தான் நான் செந்தமிழ் சீமான் சொல்கிறார். இந்திய நாட்டிலே தமிழ்நாடு மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? வடதுருவத்திலும் தென் துருவத்திலும் பனி உருகினால் என்ன நிகழும்? தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நமது தட்டில் விழக்கூடிய சோத்தை நிறுத்தக்கூடிய ஆற்றல் வடதுருவத்திலும் தென் துருவத்திலும் உருவக்கூடிய பனிக்கு இருக்கிறது என்றால், அன்பான உறவுகளை நீங்கள் நம்பித்தானாக வேண்டும். அமெரிக்கா கண்டத்தை சுற்றி உள்ள கடல் பரப்பில் நிகழ்ந்த வெப்பநிலை காலநிலை மாற்றம் தான் 2015 சென்னையில் நடந்த பெருவெள்ளத்திற்கு காரணம் என்றால் நீங்கள் நம்பித்தானாக வேண்டும். இன்டர்நெட் அல்ல, 48 மணி நேரத்தில் 333 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு வயநாட்டில். ஆம், பூமி தோன்றின காலத்திலிருந்து அது பெய்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த மழையை, பெருமழையை தாங்கும் ஆற்றலை அந்த மழை இழந்து விட்டது. காரணம் என்ன? 300 அடிக்கு மேல இருந்து வளர்ந்து இந்த மரத்தை ஆள அதிகம் 3 ஒரு பங்கு நிலத்துல வேற விடும். அது 300 அடி என்றால் குறைந்த 100 அடிக்கு வேறு போகும். 300 அடி உயரமான நேட்டிவ் வெஜிடேஷன் இந்த நாட்டின் பூர்வக்குடி மரங்களை அழித்து 3 அடி உயரமுள்ள குட்ட மரங்களை, தேயில மரங்களை நீ நட்டாய். அதன் விளைவாக இயற்கை அந்த பேரழிவு. இது எல்லாமே மேன்மேட் மிஸ்டேக்ங்கிற ஐபிசிசியோட 6ஆம் அறிக்கை அப்படித்தான் சொல்கிறது. மிக கொடூரமான சூழல் நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நாம் எல்லாரும் எப்படி ஆப்பிரிக்காவை பாதுகாப்பதற்காக ஒரு சூழலில் போராளி பங்காரி மாத்தாய் சொல்கிறாளோ அப்படி இருக்க வேண்டும். அதைத்தான் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வாரும் சொன்னார். இயற்கை பாதுகாப்பு, பூமி பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்குமான கடமை, சூழலியல். அதனால தான் அந்த எக்காலஜி என்விரான்மெண்ட் எஜுகேஷன்ங்கிறான். அந்த சூழலியலுக்கு சிக்கல் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கான தமிழ்நாடு அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? இந்திய ஒன்றிய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? வனப்பகுதி முழுதும் வேட்டையாடப்படுகிறது, மேய்ச்சல் நிலங்கள் குறுக்கப்படுகிறது, ஆறுகள் மடைமாற்றம் செய்கிறது, காடுகள் அழிக்கப்படுகிறது, நீர்நிலைகள் கட்டப்படுகிறது. இது அத்தனைக்கான பேரழிவு. அதுவும் கூடுதலாக நீங்க கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 லட்சம் டன் அப்படின்னு அவன் சொல்றான். 2-3 லட்சம் டன்னுக்கு மேல போயிட்டு இருக்கு. சுத்தமா கன்னியாகுமரிங்கிறது அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சியோட அடிநாதம், அதுல கை வைக்க கூடாது. அங்கேதான் அது ரொம்ப ஆழ இருக்கு. இந்த மலை, அதோட சூழ்நிலை, அதில் உள்ள பல்லுயிர் பெருக்கம், அது குறித்து எந்த பார்வையமற்ற ஒரு அறிவில்லாத ஒரு முதலமைச்சர் இங்கே தேர்ந்தெடுத்ததோட விளைவுதான் இது அத்தனைக்கும் காரணம். வனத்துறை மந்திரி இருக்கிறார், பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் இருக்கிறார். இந்த இயற்கை சூறையாடக்கூடிய அரசு திட்டங்களை யார் தடுப்பார்? யாருக்கு தெரியும்? இது மக்கள் விழிப்புணர்வா இருக்க வேண்டும். நமக்கு தெரிந்ததான் என்ன? சாதி மதம் சினிமா, இதை தாண்டி வேற என்ன தெரியும்? வாக்குக்கு காசை கொடுத்து வாக்கை பறிப்பதற்கான அரசு திட்டங்களை மட்டுமே செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசை நாம் தேர்ந்தெடுத்த விளைவாகத்தான் இந்த தலைப்பு. இந்த பூமியில இந்த காவிரி டெல்டா முழுக்க உலகத்திலேயே ஆத்துக்கு காங்கிரீட் போட்ட ஒரு நாடு, ஒரு அரசு இருக்குன்னா அந்த கேவலப்பட்ட தமிழ்நாடு அரசு தான். அறிவுள்ள எவனாவது கீழ்பாக்க மருத்துவமனையில வைத்தியம் பார்க்கக்கூடிய ஒருவன்
மனநோயாளியோட செய்வானா? ஆத்துல காங்கிரீட் போடுவானா? நீரும் நிலமும் புணரணும், உடலறிவு கொள்ளணும். அப்பத்தான் இந்த பூமி உயிர்ப்பித்து இருக்கான். லட்சக்கணக்கான பல்லுயிர்கள் ஆற்றின் இருகரையிலும் இருக்கான். வாட்டர் சோக், கசிஞ்சு ஓடணும். பல்லாயிரக்கணக்கான நீர்நிலைகள் அதுல இருந்து உருவாகும். நீர்மட்டம் உயரும். ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும். அதை அடைக்கிற பிகாஸ் ஆஃப் மணி கரப்ஷன். என்னடா எவ்வளவு தடா திம்பிங்க? எவ்வளவு திம்ப? அந்த சிமெண்ட் எல்லாம் உன் வாயில வச்சு அள்ளி பூசுறதுக்கு தாண்டா 26 தேர்தல் நாங்க சந்திச்சு வெள்ளம் நிக்கிறோம். அண்ணன் ஒவ்வொரு முறையும் அந்த அப்படியே அந்த ஈஸ்டர்ன் காட் சைடு உள்ள ஈஸ்டர்ன் காட்ஸ், வெஸ்டர்ன் காட்ஸ், கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையை சுற்றி உள்ள அந்த பகுதியில் அண்ணனோட காரில் பயணிக்கக்குள்ள அந்த மலைகளை பார்ப்பாரு. தம்பி என்ன தம்பி இவ்வளவு சூறையாடி வச்சுட்டானுங்க, ஐயோ இப்படி அறுத்துட்டான தம்பி, ஐயோ மலைகள் என்பது பூமியோட ஆணி ஆச்சே, அதை அறுக்கக்கூடாத, நிலநடுக்கம் வருமே, மழையை தடுக்காத, பெருவெள்ளம் ஏற்படுமே, பருவம் தப்பி மழை பெய்யுமே, இப்படி பண்றாங்களே, இப்பவே கொடுத்தா இந்த நாட்டை சரி பண்ண இன்னும் 50 ஆண்டுகள் எடுக்குமே. இந்த நாட்டை நீங்கள் ஒரு நாள் நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் தருவீர்கள், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதற்குள் நாங்கள் செத்து சுடுகாடா மாறிவிடும் தமிழ்நாடு. நீங்கள் விழிப்படைந்த சமுதாயத்தின் மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். அப்பதான் அந்த படத்தை பாருங்க. அண்ணா எஸ்பெஷலி அண்ணன் குறிப்பிட்டு சொன்னாங்க, அந்த எல்இடி ஸ்கிரீன் வை தம்பி, அதோட எல்லா பாதிப்பு படங்களையும் வை தம்பி. பார்க்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இதோட ஒரு மாலை நேர வகுப்பு பாடமாக இது இருந்து விட்டு போகட்டும். இதுதான் அரசியல். நாங்கள் பேசுவதுதான் அரசியல். வாழ்க ஒழிய போடுவதல்ல அரசியல். கடவுளை காப்பதற்கல்ல அரசியல். வணங்குகிற சாமியை காவந்து பண்ணணுமா, நீ வாழுகின்ற பூமியை பாதுகாக்கணுமா என்று நீயே முடிவெடுத்துக்கொள். அதற்கு தான் இந்த தலைப்பு. நாம் ஒருவருக்குமான கடமை, நாம் பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு சொத்தை சேர்த்து வைக்கிற, பொருளாதார சொத்தை சேர்த்து வைக்கிற, ஆனால் அவர்களுக்கு நீரும் நிலமும் காற்றும் மாசடையாமல் நஞ்சு அடையாமல் அதை பாதுகாத்து கொடுக்க வேண்டியது அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் பொறுப்பு என்று கூறி, நீங்களும் தமிழர் நானும் தமிழர், 26இல் நாம் தமிழர் ஆட்சி அதிகாரத்தை அமைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்தது